அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 23/5/2026 சனிக்கிழமை, மகம் நட்சத்திரம். நாம் வேலை செய்கிறோம், தொழில் செய்கிறோம், பணத்திற்காக கடுமையாக உழைக்கின்றோம், முயற்சிக்கின்றோம். ஒரு சிலருக்கு உடனடி லாபம் உண்டு, ஒரு சிலருக்கு அவர்கள் செய்த வேலையின் பலன் சற்று தாமதமாக கிடைக்கும். சின்ன வயதிலிருந்து மிகவும் கஷ்டப்பட்டேன், அந்த வேலை செய்தேன், இந்த வேலை செய்தேன், கூலி வேலை செய்தேன், ரோட்டில் படுத்திருந்தேன், ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்டேன், ஆண்டுகள் பல கழிந்தன, கொஞ்சம் கொஞ்சமாக செல்வம் சேர்ந்தது, வயதான இந்த காலத்தில் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்வோர் பலர் உண்டு. இதற்கு என்ன காரணம்? என்ன காரணம் என்று சொல்வதை விட இதற்கு எது போன்ற அமைப்பு இருந்தால் இதுபோல் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை பார்ப்போம். லக்னாதிபதி சந்திரனுக்கு திரிகோணம் பெற, சந்திரன் எங்கே அமர்ந்திருக்கின்றானோ அதற்கு திரிகோணமாகிய 5, 9 இடங்களில் லக்னாதிபதி இருக்க, 2க்கு உடையவன் சந்திரனோடு சேர்ந்து கேந்திரம் பெற, ஆக லக்கணத்தில் இருந்து கேந்திரத்தில் சந்திரனும் 2க்கு உடையவனும் இருக்கிறார்கள். அந்த சந்திரனுக்கு திரிகோணத்தில் 5, 9 லக்னாதிபதி இருக்கிறார். பாவர்கள் யாரும் பார்க்கவில்லை. இது போன்ற ஒரு அமைப்பு இருந்தால் ஆரம்பத்தில் கஷ்டம், சற்று வயதானவுடன் கோடீஸ்வரன், இது நடந்தே தீரும். காரணம், சந்திரன் மனசுக்காரகன். ஏதாவது ஒன்று இதுபோல் நடக்க வேண்டும், இதை நாம் பெற வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு ஆர்வம் இல்லாத போது அது நடக்காது. உங்கள் மனதில் அந்த எண்ணம் தோன்ற வேண்டும். எண்ணம் தோன்றினால்தான் செயலை தூண்டும், செயல் புரிந்தால்தான் வெற்றி கிட்டும். எனவே தான் சந்திரனுக்கு திரிகோணத்தில் கேந்திரம் சொன்னோம், ஏற்கனவே நாம் பல முறை சொல்லியிருக்கின்றோம். திரிகோணம் என்றால் அதுதான் விதி. சந்திரனுக்கு திரிகோணத்தில் லக்னாதிபதி இருந்தால் லக்னாதிபதி என்று சொல்லப்பட்ட அந்த நபர் நன்றாக இருக்க வேண்டும் என்பது விதி. இந்த சந்திரனோடு 2க்கு உடையவன் சேர்ந்து கேந்திரம் பெற்றால் கடுமையான உழைப்பின் மூலம் அது சாத்தியம். இந்த ஸ்லோகம் சுற்றி வளைத்து என்ன சொல்கிறது? 2 விஷயத்தை உறுதியாக சொல்கிறது. என்ன? உனக்கு அமைப்பு இருந்தால்தான் உனக்கு நன்னிலை கிடைக்கும். சந்திரனுக்கு திரிகோணத்தில் லக்னாதிபதி, 2க்கு உடையவன் சந்திரனோடு இணைந்து கேந்திரம் பெற்றால் உழைப்பு இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும். ஆக விதி வேறு மதி வேறு என்று பார்க்காமல் 2ஐயும் இணைத்து அதன் மூலம் ஒரு வெற்றியை கிடைக்கும் என்று சொல்ல வருகிறது இந்த சூத்திரம். எனவே விதியும் வேண்டும், மதியும் வேண்டும். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மை தரும் நட்சத்திரங்கள் என்று பார்ப்போம். உத்திரம், சித்திரை, கேட்டை, பூராடம், அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி, பரணி, கிருத்திகை, மிருகசீரிசம், புனர்பூசம், ஆயில்யம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே,
இன்று நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அந்த நல்லதை பெறுகின்றவர்கள் இது நல்லபடியாக இருக்கிறது என்று உங்களிடம் சொல்ல மாட்டார்கள். நீங்கள் செய்யும் செயலின் அருமை மற்றவர்களுக்கு இன்று தெரியாது, புரியாது. சற்று கவனம். ரிஷபராசி அன்பர்களே, எதை நினைத்து நீங்கள் செயல்படுகின்றீர்களோ அதை பெறுவீர்கள். உங்களது கனவு இன்று நனவாகும். நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, கடும் முயற்சி இன்று உங்கள் முயற்சி. அந்த கடும் முயற்சிக்கு பலன் பெரும் வெற்றி, பெரிய வெற்றி. முயற்சியும் பெரிது, வெற்றியும் பெரிது. நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, 2 விஷயங்களில் இன்று நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஒன்று, பணத்தை செலவு செய்வதில் வீண் செலவு ஆகிறது. மற்றும் பேச்சால் சில தொந்தரவுகளை நீங்கள் வரவழைத்துக் கொள்ள நேரிடும். இந்த 2லும் சற்று கவனம் என்று அவசியம் வேண்டும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு ஏற்றபடி தனித்து யோசித்து, யாருடைய யோசனையும் கேட்டு பெறாமல் தனித்து யோசித்து ஒரு முடிவெடுத்து அதன்படி நடந்து வெற்றியையும் பெறுகின்றீர்கள். நல்ல நாள். கன்னிராசி அன்பர்களே, செய்வன திருந்தச் செய். எந்த விதமான சிறு குறையுமின்றி செய். உனக்கு உயர்வு உண்டு. இந்த தத்துவப்படி இன்று நீங்கள் நடந்து ஒரு உயர்வினை சந்திப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, விடிந்தது முதல் அன்றைய தினம் முழுவதும், இன்றைய தினம் முழுமையும் நீங்கள் எதை தொட்டாலும் அது வெற்றி, லாப தினம் என்று காட்டுகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, செயலில் இவர் சூரன் என்ற ஒரு பெயர் இன்று உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்து ஒரு நல்ல பெயரை எடுப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று தீவிர சிந்தனை உங்கள் சிந்தனை. இது நாள் வரை நாம் செயல்பட்டு கொண்டு வந்த ஒரு வழி சரியான வழியாக தெரியவில்லையே, இதில் ஒரு மாற்றம் வேண்டுமே, அந்த மாற்றம்தானே நமக்கு ஏற்றம் தரும் என்றெல்லாம் நீங்கள் மிக மிக தீவிரமாக சிந்திக்கும் நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் செயல்படுத்தும் ஒரு புது யுக்தி, ஒரு புதிய முறை நன்மையை செய்யும். எதிர்பாரா நன்மையை செய்யும். நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, உறவுகளின் முக்கியம், நட்பின் முக்கியம் இன்று உங்களுக்கு அனுபவபூர்வமாக தெரிய வரும். ஒரு சில நன்மைகளையும் பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே,
பொதுவாக 100% நமக்கு வேண்டியவர்கள், நமக்கு நண்பர்கள் நமக்கு நல்லது செய்வார்கள். சில நேரங்களில் ஒரு 10% நமக்கு நம்முடைய எதிரிகளால் நன்மை கிடைக்கும். அதுபோன்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு காட்டுகிறது. நல்ல நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.